வணக்கங்க. மறுபடியும் மீண்டும் ஒரு பதிவுல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய பார்ட் 2 பார்க்கலாங்க. பார்ட் 1ல என்னெல்லாம் பார்த்தோம்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்போ ஆரம்பிச்சாங்க? முத ஏஎஸ்ஏ எப்போ நிறுவனாங்க? எப்படியெல்லாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு நாகரிகம் இருந்ததுங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சார்லஸ்ங்கிறவர் அவருடைய புத்தகத்துல ஒரு மலை மீது அது செங்கற்களால் ஆன உயர்ந்த கோபுரம்னு எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ்லாம் கராச்சியிலிருந்து லாகூருக்கு ரயில்வே ட்ராக் போடும் போது அந்த செங்கற்களை சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஏஎஸ்ஏ 1861ல அவங்க நிறுவனாங்க. அதை தொடர்ந்து ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளா கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்டுபிடிச்சது என்னன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய பரப்பு, அதாவது ஜியோகிராபிக்கல் ரேஞ்ச் எங்க இருந்ததுன்னா சவுத் ஏஷியா. இங்க ஏன் நம்ம சவுத் ஏஷியன்னு சொல்றோம்னா, இந்தியாவுடைய குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா அந்த பகுதிகளையும் மற்றும் இன்றைக்கு இருக்கிற பாகிஸ்தான் அன்னைக்கு ஒருங்கிணைந்த இந்தியாவோட இருந்த அந்த இடத்துல உள்ள சில இடங்கள். அதுக்கப்புறமா பீரியட், இது என்ன பீரியட்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் ஏஜ். பிரான்ஸ் ஏஜ்னு ஏன் சொல்றாங்கன்னா, பிரான்ஸா அப்பதாங்க கண்டுபிடிச்சாங்க. அதாவது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதனாலதான் இந்த இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா பிரான்ஸ் ஏஜ். மேபி உங்களுக்கு ஆப்ஷன்ல நியூ ஸ்டோன் ஏஜ், ஸ்டோன் ஏஜ், அயன் ஏஜ் அந்த மாதிரி என்ன வேணாலும் கொடுக்கலாம். பட் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஃபேமஸான ஒரு பேங்க் இருக்கு எஸ்பின்னு. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம்னா பிரான்ஸ் ஏஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டைம் இது படிச்சுட்டோம். 3300 பிசில இருந்து 1900 பிசி வரைக்கும் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஏரியா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னா 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, பேய் வீடுன்னா 13 நம்பர் சொல்லுவாங்க. இது பேய் வீடு இல்லை, நம்ம முன்னோர்கள். ஸோ ஏன்ஷியன்ட் அப்படிங்கும்போது 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அகெயின் அந்த காலத்திலேயே சிட்டிஸும் இருந்திருக்கு, வில்லேஜஸும் இருந்திருக்குங்க. அறுபடை 6 cities இருந்திருக்குது. 200 villages, more than 200 villages இருந்ததுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற ட்ரிக்ஸ் ரிமெம்பர்ஸ் பண்ணுறதுக்குலாம் ஜஸ்ட் ரிமெம்பரன்ஸ்க்கு தாங்க. அதனால அதை அந்த மட்டுக்குமே வச்சுக்கோங்க. அப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி ஈஸியாக படிக்கிறதுக்கு ஈஸி ட்ரிக்ஸ் வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தாங்க அந்த சப்போர்ட் மூலமாக நான் இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் போட முடியும். ஸோ அடுத்து பார்க்கலாம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுங்க. அதாவது அப்பவே டவுன், நம்ம சிட்டி சொன்னோம் இல்லையா, ஸோ சிட்டிஸும் இருந்தது, வில்லேஜஸும் இருந்ததுன்னு சொல்லிட்டோம். அகெயின் இந்த சிட்டிஸையே ரெண்டா செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று அப்பர் டவுன், இன்னொன்று லோயர் டவுன்னு சொல்லிட்டு. இந்த அப்பர் டவுன்ல அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலைகள்லாம் இருக்குங்க. இந்த லோயர் டவுன்ல காமன் பீப்புள்லாம் லிவ் பண்ணாங்க. இப்போ கூட நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசம்பிளி இருக்கும், செக்ரட்டேரியட் இருக்கும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த வேலைகள்லாம் அங்கே நடக்கும்னு தெரியும் இல்லையா, ஹைகோர்ட் இருக்கும். ஸோ லைக் தட் மாதிரி தாங்க. அப்பவே அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நாகரிகத்தோட வாழ்ந்தவங்க தான் நம்ம இந்தியர்கள். ஸோ இதுல பாருங்க, அதே மாதிரி தான் தானியங்கள் சேமிச்சு வைக்கிறதும் எங்க இருக்கும்னா அப்பர் டவுன்ல தான் இருக்கும். கிரேட் பாத், தண்ணி தேங்கி வைக்கிறது, தானியங்களை சேமிச்சு வைக்கிறதும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் இருந்துச்சு. ஓகேவாங்க. மேகர்கருங்க, இது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடிங்க. இது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல உள்ள பலோச்சிஸ்தான்ல இருக்குங்க. இங்க அந்த காலத்திலேயே ஃபார்மிங் பண்ணதுக்கான எவிடன்சஸ்லாம் கிடைச்சிருக்குதுங்க. அதுவும் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம் 3300ன்னு சொல்றோமா, இந்த இடத்துல 7000 பிசிலேயே மக்கள் விவசாயம் பண்ணி வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குங்க. மேபி இந்த மாதிரியான கேள்விகள் வரலாம். த ப்ரீகர்சர் டு இண்டஸ் சிவிலைசேஷன் யாருன்னா மறந்துடாதீங்க, அது மேகர்கர். ஸோ சிட்டியை ஒரு கிரிட் பேட்டர்ன் மாதிரி வடிவமைச்சிருக்காங்கங்க. மோஸ்ட்லி அது எல்லாமே ரெக்டாங்குலர் பேட்டர்ன்லேயும் வீடுகள் இருக்கிற மாதிரியும், வீடுகளுக்கு அப்புறமா நல்ல அகலமான ரோடுகள், அந்த ரோடுகளில் ட்ரைனேஜ் சிஸ்டம் போகிற மாதிரி நன்கு வடிவமைச்சிருக்காங்கங்க. பெரும்பான்மையான வீடுகள் 2 ரூம் இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இந்த வீடுகள் எல்லாமே சுட்ட செங்கற்களால் செஞ்சிருக்காங்கங்க. சுட்ட செங்கற்கள் அவங்க பயன்படுத்துறதுக்கான ரீசன், ஒன்று அதோடைய லைஃப் டைம் ரொம்ப இருக்கும், இன்னொன்று அது நீராலையோ இல்லை நெருப்பாலையோ, நீரால கரையாது,
நெருப்பால அவ்வளோ சீக்கிரம் இதாகி போகாதுங்க. அதோடைய லைஃப்னால யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரூப்ஸ் வீடுகளுடைய மேற்கூரைகளை எப்படி அமைச்சிருக்காங்கன்னா ஃப்ளாட்டா அமைச்சிருக்காங்கங்க. ஆனா நம்ம கேரளாலாம் போனா நீர் வடிகிறதுக்காண்டி சாய்வா இருக்கும். இங்க வந்து ஃப்ளாட்டா அமைச்சிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் எல்லா வீட்லயுமே கழிவை மேலாண்மை பண்றதுக்கும் அதுக்கப்புறமா நீரை மேலாண்மை பண்றதுக்கும் இருக்கு. அதாவது எப்படி பண்ணிருக்காங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பாத்ரூம் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டாய்லெட்ல இருக்கிற அந்த நீரை மட்டும் செக்ரிகேட் பண்ணி காமன் ட்ரைனேஜ்ல வெளியே போற மாதிரியும் அதுல இருக்க திடக்கழிவு மண்ணு மக்கி போற மாதிரியும் அவங்க வடிவமைச்சிருக்காங்கங்க. இப்ப கூட நீங்க நிறைய கிராமத்துல போனீங்கன்னா அந்த மாதிரி தாங்க இருக்கும். அது அப்படியே மக்கி போற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்கங்க. அதுக்கப்புறம் எல்லா ட்ரைனேஜ் சிஸ்டமே கவர் ஆயிருக்கு. எல்லா சாக்கடைகளையுமே மூடப்பட்ட ஒரு சாக்கடைகளா வச்சிருக்காங்கங்க.